இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கும் குழந்தைங்களுக்கும் துணையா இருக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. இதுல உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. தயவு செஞ்சு எது நடந்தாலும் அத பார்த்து கண்டும் காணாம இருக்க பழகிக்கோங்க. அதுதான் நல்லது. இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஒரு முடிவு வரும் பாட்டி. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தவிர வேற வழியே இல்ல. இப்படி கோவப்பட்டு நாம டென்ஷன் ஆகிறதுனால எதுவும் மாற போறதும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் பாட்டி. மித்ரா அந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பாரதிகிட்டையும் குழந்தைகிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டதை பாக்குறப்ப எனக்கு அப்படியே மித்ராவை அடிக்கணும்னு கோவம் வருது. நான் கோவத்துல ஏதாவது பண்ண போய் அதனால பாரதிக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா மித்ரா வர வர வேற மாதிரி நடந்துக்கிறா. இந்த நிமிஷம் மித்ரா கிட்ட இருந்து பாரதியும் குழந்தைங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே பொறுமையா இருக்க போறீங்க? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் எதை பத்தி யோசிச்சு என்னென்ன ஆக போகுது? நீங்க எது பண்றதா இருந்தாலும் இப்பவே பண்றது தான் பாரதி அன்னைக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க பெரியவங்க, உங்களால எது வேணா தாங்கிக்க முடியும். ஆனா குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப பாவம்னு. பாரதி அண்ணியா வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நீங்க நேரத்தை கடத்த இங்க பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு இந்த லண்டன்காரங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் சூடு பிடிக்க போகுது. இதெல்லாம் எப்படி கடந்து நீங்க பாரதி அண்ணியோட ஒன்று சேர போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலண்ணே. தவக்கட இதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? என்னால் இப்போல்லாம் நைட்டில் சரியாகவே தூங்க முடியறதில்ல. எப்பவும் இதே யோசனையாக தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவுங்கிறது கல்யாணத்தில் தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இனி பாரதியும் குழந்தைங்களும் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. மித்ரா இனிமே அவங்க கிட்ட அப்படி நடந்துக்காம நான் பார்த்துக்கணும். உங்க நிலைமையே எனக்கு புரியுதுண்ணே. ஆனா எதுவா இருந்தாலும் காலம் தாழ்த்துறது எனக்கு தப்புன்னு தோணுதுண்ணே. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏன் அண்ணியை விட்டு நீங்க பிரிஞ்சிங்க? இப்போ குழந்தைங்களையும் பாரதி அண்ணியையும் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு நீங்க தவிக்கிற தவிப்ப நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கடவுள் அதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சமயத்தில் நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கு. நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். என்னண்ணே தேங்க்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், வேற எதுவும் தேவையில்ல. எனக்கு மனசே சரியில்லை தவக்கல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். புரியுதுண்ணே. பாரதி, ஐம் சாரி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாமே சரியாகும். நான் சரி பண்றேன்.